இயேசுக்கு முன்ன கொண்டு விட்டுருக்க அந்த பெண்மணிய விட்டுட்டு சொல்லணும், மோசையின் நியாயப்பிரமாணப்படி இவளை கல்லறிந்து கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப இயேசு கொல்லுங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை, கொல்லப்படாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. கொல்லுங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்பது பொய்யாகிவிடும். ஏனே பாவம் இல்லையா? விட்டுடுங்க என்று சொன்னா என்ன பிரச்சனை? இவர் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறினார். மலையாளத்தில் சொல்லணும், கையால புறத்தே தேங்காய் போல, மதிலுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற தேங்காய் மாதிரி. இந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை. நடுவுல உட்கார வைக்க முடியாது. எந்த பக்கத்திலாவது என்ன ஆகணும்? விழுந்தாகணும். எப்படி வழக்கை நடத்துறாருன்னு பாருங்க, எப்படின்னு பாருங்க. அவர் இயேசு சொன்னாரு எறியுங்கடான்னு, அவங்க உடனே அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, எஸ்கியூஸ் மீ, உங்களில் பண்ணி தொடங்கி வைன்னு. உங்களில் பாமில்லாதவன் ஜெபம் பண்ணி தொடங்கி வைன்னு. உடனே ஒருத்தன் கண்களை மூடுவன் ஜெபிப்போன்னு இயேசு உடனே குனிஞ்சி எழுதினாரு. 1989 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு நீ எங்க இருந்தேன்னு அவனுக்கு பின்ன ஜெப குறிப்பே. உடனே வேற ஒருத்தர் எழுப்பினாய், நீ ஜெபம் பண்ணி எரிஞ்சு தொடங்க முடியலனாலும் நான் எரிஞ்சு தொடங்குவேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா கர்த்தாவே அப்படின்னு சொல்ல தொடங்கின உடனே இயேசு குனிஞ்சு 2வது எழுதினார். 2 பேரு கல்ல போட்டுட்டு போச்சனும், உங்களில் பாபம் இல்லாதவன் எறியுங்கள். இயேசு குனிஞ்சு பேராகிராஃபா எழுதிட்டே இருக்காரு. நிமிந்து பார்த்தா லட்சக்கணக்கில் கல்லு. அந்த கல்லெல்லாம் இந்த பச்சை மாம்சத்துல தொலைச்சிருக்க வேண்டியது. வெறும் கல்லுதான் கிடக்கு, ஆட்களை காணல. இயேசு கேட்டாரு, அவர்களில் யாரும் உன்னை எறியவில்லையா? உடனே அவன் சொன்னான், எப்படி எறிவினும்